1975ஆம் ஆண்டு ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். 79 வரைக்கும் நான் சபை ஐக்கியத்தில் பங்கு பெறலை. ஆனால் வானொலி செய்தி ரேடியோ மெசேஜ் கேட்டு நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து விடுவேன். 79ஆம் ஆண்டு நான் சபைக்கு போக முடியாத எனக்கு அதிக பாரத்தை ஆண்டு கொடுத்தார். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சரியான ஐக்கியத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, சும்மா என் வீட்டில் உட்காந்துக்கிற எங்கே ஆண்டு வீட்டு போடா அப்படின்னாங்க. அப்போது அண்ணனோட ஆண்டோடு சேர்ந்து முதல்வராக திருவத்தூர் சபை ஐக்கியத்தை பங்கு பெறும்படியாக அங்கே போய் எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது. தொடர்ந்து அண்ணனோட சேர்ந்து அந்த சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் என்கிட்ட சில காரியங்கள் சொல்லும்போது, அதாவது நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது சில காரியங்கள் முக்கியமாக இருக்குது. அதாவது சிலதை பற்றிக்கொள்ள வேண்டும், சில காரியத்தை ஆண்டவர் நம்ம பிடித்துக் கொள்ளார், சில காரியத்தை நாம் பற்றிக்கொள்ளணும். அதாவது உதாரணம் சொல்லும்போது, குரங்கு எப்படி தன் தாயை கட்டி பிடித்துக் கொள்கிறதோ அதே போல் நாம் ஆண்டரை உறுதியாக பற்றிக்கொள்ளணும். அதே சமயத்தில் ஒரு பூனை தன்னுடைய குட்டியை மரத்து தாவன கூட எப்படி அந்த பூனை தன்னுடைய குட்டியை விடாமல் பாதுகாக்குதோ அதே போல் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாங்க. இப்படி உதாரணம் சொல்லி ஆவிக்கிற வாழ்க்கையில எனக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடு வழியாக கட்டாயம் போயாகணும். சபையினுடைய வாழ்க்கைங்கிறது எளிதான வாழ்க்கையில் உபத்திர வழியாக நாம் போக வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ரத்த சாட்சியம் மறிக்கிறது மிக எளிதானது. ஒரே நாளில் ரத்த சாட்சியம் மறித்து நம்ம செத்து போயிடலாம். ஆனால் ஆண்டருக்காக வாழும்போது ஒவ்வொரு நாளும் நாம் பாட அனுபவித்து வாழ்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் பாட அனுபவிக்க கற்றுக்கொள். நீ எந்த அளவுக்கு ஆண்டருக்காக பாட அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் என் ஜீவியத்திலே ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்து போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அதிகமாக அவரும் அதிக பாடவில்லையா போனார். கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் எங்களுக்கு ஆற்றோட ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, கடினமாக உழைக்கிற ஊழியத்தில் இருக்க அது மாதிரி நல்லா காமிச்சாரு. அவர் திருவொற்று சபையில் இருக்கும்போது வாரத்தில் 2 நாள் உபவாச ஜெபம். திங்கட்கிழமை இரவு சில ஆனந்தராவ் அந்த சகோதரர் இருந்தார். அவர் வீட்டில் 10 மணிக்கு மேலே ஜெபத்துக்கு விடுவோம். வெள்ளிக்கிழமை சபையில் மேட்டுத்தெருல சில தேவசம் வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தோம். அங்கேயும் நாங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் உபவாசம் இப்போ கட்டாயம் எல்லாரும் உபவாசம் இருக்கணும். அது வற்புறுத்தி சொல்லுவார், உபவாசம் ஜெபித்து தான் நமக்கு ஆண்டு பலன் கொடுப்பாருன்னு. அப்படி உபவாசம் ஜெபம் செய்வோம். அது மாத்திரமல்ல, அங்கே டான் பிரீச்சிங் முதல் ஞாயிற்றுக்கிழமை போக ஆரம்பித்தோம். ஞாயிற்றுக்கிழமை டான் பிரீச்சிங் போகும்போது அவர் சொன்னார், ஒரு வாரம் போனால் ஊழியம் போனால் நமக்கு நிறைய இடத்த நம்ம பார்க்க முடியாது. அதனால் வாரத்தில் 3 நாள் நம்ம போகணும்னு சொல்லிட்டு, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை போனோம், சனிக்கிழமை காலையில் போனோம், வியாழக்கிழமை காலையில் போனோம்னு சொல்லிட்டு வாரத்தில் 3 நாள் சபையை நாங்கள் இரவு படுப்போம். வெள்ளிக்கிழமை ஜெபம் படுக்க 2 மணி ஆகும். 4:30 மணிக்கு எழுப்பிட்டுருவார். 2:30 மணி நேரம் தூங்க முடியும். அப்படி தான் பிடிச்சி போய் 4:30 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு நான் போய் தெருவில் போய் கத்திரி வார சொல்லுவோம். இப்படி கடினமான ஊழியத்தில் எங்களை பயிற்சிக்க முடியாத அநேக காரியங்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஊழியத்தின் பாதையிலே இன்றைக்கு நான் நடக்கிறதுக்காக தொடர்ந்து கத்த உதவி செய்கிறார். தொடர்ந்து அவருடைய நல்ல சாட்சிக்காக, நல்ல முன்மாதிரிக்காக தொடர்ந்து நாங்களும் அவருடைய விசுவாசம் பின்பற்றி அவரை போல அங்கே நல்ல போராட எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து கொள்ள உபத்திரவன் வழியாக நான் போகும்போதும் பாடு வழியாக போகும்போதும் அந்த இயேசு கிறிஸ்து மகிமை வெளிப்படுத்தி காட்ட எங்களுக்கு கற்று உதவி செய்கிறாங்க. எங்களுக்காக என் குடும்பக்காக ஜெபிக்கும்படி